ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அது வந்து நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோங்க. இது நீங்கள் சொல்லாத வரைக்கும் இது கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்காங்களானே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த புட்டு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப மொறுமொறுன்னு வறுத்துடக்கூடாதுங்க. இது வந்து அப்படியே இந்த கோதுமை மாவு தொட்டாங்க நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக நல்லா, ஆனால் வாசம் வருங்க. அந்த கோதுமை மாவு வறுக்கிறப்பயே வாசம் வந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறோங்க. சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி பிசையணுன்னு அவசியம் இல்லைங்க. பச்சை தண்ணியே ஊற்றிக்கலாங்க. 1 கப் மாவுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. லைட்டாக கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணி வந்து எவ்வளோ நமக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாங்க. 1 கப்பில் வந்து நான் ஒரு 1/2 கப் தான் சேர்த்துருப்பேங்க. அதே நமக்கு போதுமாக இருக்குங்க. பாருங்கள், மீதி வந்து நான் இவ்வளோ தண்ணி வச்சுட்டேங்க. இதை வந்து இப்போ மாவு கொஞ்சம் சூடாக இருக்கனால கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி மீதி பாருங்கள் நமக்கு இவ்வளோ நின்றுடுச்சுங்க. நான் வெறும் 1/2 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதே வந்து கரெக்டாக இருக்குங்க. 1 கப் மாவு எடுத்தோம் நம்ம, இதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி வந்து ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. இப்போ இதை கையில் வந்து நல்லா பிசறி விட்டுட்டுங்க. இது இப்படி கெட்டி கெட்டியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதை வந்து நம்ம மிக்சிக்கு மாற்றிங்க. அதை வந்து பல்ஸ் மோட்டில் ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறோங்க. கண்டிப்பாக பல்ஸ் மோட்டில் தான் சுற்றி எடுக்கணுங்க. இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்குது இல்லைங்களா புட்டு மாவு, அது மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், லம்ஸாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டுங்க. ட்ரை மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. அதில் வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு சுற்று எடுத்துட்டிங்கன்னா நம்ம புட்டு மாவு மிக்ஸ் மாதிரி வந்துடுங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை வந்து இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சுக்கிறோங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட துணி விரிச்சுங்க, அதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சரட்டை புட்டு அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் செய்கிறேங்க. அந்த தட்டு வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் ஃபில் பண்ணிக்கிறோங்க. துருவன தேங்காய் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து நல்லா வந்து அழுத்தி போடக்கூடாதுங்க. எப்போவுமே புட்டு மாவு செய்கிறப்போ இப்படி லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணுறோங்க. மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடணுங்க. இப்போ இதை ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் மேலே தான் இதை வச்சு வேக வைக்கிறேங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து கேஸ்கட் போடாமங்க ப்ரெஷர் வந்துட்டுருக்கப்போ அந்த நாசலில் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா வெந்து வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அடுத்ததெல்லாம் வந்து சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப சூடாகிடுது இல்லைங்களா, அதனால் இப்போ பாருங்கள் நல்லா ஆவி வருதுங்க. இதுக்கு கோதுமை மாவுங்கிறதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லாவே வேக விடுங்க. நல்ல வாசம் வருங்க. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மாற்றிடலாங்க. மேலே வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து சர்க்கரையோ போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ சத்துங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. சூடாக இது மாதிரி மேலே வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வர்றப்போ இது மாதிரி வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ நமக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்தோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. இப்போ அடுத்த இதுவும் பாருங்கள், நான் எடுத்திருக்கேங்க. இது மேலே வந்து நம்ம வீட்டில் காய்ச்சின நெய் இருந்ததுங்க, அதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு மேலே வந்து போட்டு கொடுத்தேங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுங்க. மேலே வந்து அந்த நெய்யும் முந்திரி பருப்பும் ரோஸ்ட்டு பண்ணி போடுறப்போ இன்னும் வந்து அந்த ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து சேவில் போட்டுட்டு செய்யுங்க. கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கிறதாங்க. அதை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம அரிசி புட்டோட இது மாதிரி கோதுமை மாவில் வந்து செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லதுங்க. நான் இது டயட்டில் இருக்க பேஷண்ட்ஸு அதே மாதிரி யார் வேணால் எடுத்துக்கலாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாங்க. இது அவங்களுக்கு மட்டும் சுகரும் கோகனட்டும் இல்லாமல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சாம்பார் இருந்தால் கூட அது கூட வச்சு கூட இது சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெசிபி கண்டிப்பாக சேவில் போட்டுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.